வைகை அணை பகுதிகளில் 15 அடி வரை தேங்கியுள்ள வண்டல் மண் திட்டுகளை அகற்றி தூர்வாரும் பணிகளை மேற்கொள்வதற்கான ஆய்வு அறிக்கைகள் உருவாக்கப்பட்டு வருவதாக கூறியுள்ள சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார், வண்டல் மண்ணை வணிக அடிப்படையிலோ அல்லது சட்டத்துக்கு புறம்பாக கடத்த முயன்றால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். அதாவது வைகை ஆறு உங்க எல்லாரும் தெரியும், 70 வருஷத்துக்கு மேல கட்டப்பட்டதுல இருந்து தூர்வாரப்படவில்லை. நிறைய இடத்துல டெபாசிட் அதிகமா இருக்கு, மணல்களை குவியல்கள் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கு. பல வருஷமா பல முயற்சிகள் நடந்துச்சு, ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ஆட்சியிலும் நடந்துச்சு. ஆனால் இதுவரை எந்த ஆட்சி காலத்திலும் அது நிறைவேற்றப்படவில்லை. கடந்த ஒரு வாரமா இது சம்பந்தமான ஆய்வுக் கூட்டங்கள் நிறைய நடந்திருக்கும். அதுல இருந்து 18% இருந்து 20% வரைக்கும் வந்து இப்ப டெபாசிட்ஸ் இருக்கும். அதாவது நீர்பிடிப்பு பகுதிகளில் டெபாசிட்ஸ் இருக்கும்னு சொல்லி ஒரு கால்குலேஷன்ஸ் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதில் உடனே வந்து தூர்வார பணியில இப்போ வரைக்கும் ஆய்வுகள் நடந்துட்டு வருது. விவசாயிகள் எப்பொழுதும் அவங்க வந்து எடுத்துக்கணும், அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. பதிவு செய்யப்பட்ட விவசாயிகள் எல்லாரும் வந்து எப்போ வேண்டாலும் இலவசமா எடுத்துக்கொள்ளலாம். அவங்களுக்கான முழு அனுமதி இருக்கு. வண்டல் மண் எடுத்துக்கொள்ள முழு அனுமதி இருக்கு. எப்போ வேணாலும் வந்து எடுத்துக்கலாம். அதுக்கான இது இருக்கு. இல்லீகலா விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை வந்து வாங்கி மணலை வாங்கி பயன்படுத்த வகையில சூப்பர்வைஸ் பண்றதுக்கும் அடிஷனல் ஏற்பாடு பண்ணிருக்கு. ஸோ ஏதாவது ஸ்பெசிபிக் கம்ப்ளைண்ட் யாராவது தனிநபர்கள் அந்த மாதிரியான இது பயன்படுத்தினாங்கன்னா அவங்க மீது கடுமையான நடவடிக்கை எடுப்போம்.